திரு கோலகல சீனிவாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆட்சியில் பங்குன்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, ஆனா காங்கிரஸ் எங்களோடு தான் இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். கடந்த சில நாட்களாக நீடித்த இந்த குழப்பம் முடிவுக்கு வந்திருக்கிறதா பாக்குறீங்களா? முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத டிமாண்டே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு தானே இவர் சொல்லியிருக்காரு. சோ காங்கிரஸ் என்ன டிமாண்ட் பண்ணுகிறாரோ அதுக்கு நோன்னு சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் நாகரிகமா சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனாலும் இப்போ இப்படி எந்த டைமிங்ல சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியம். ஏன்னா நேற்றைக்கு டிஎம் கேட்டது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த மாசம் 22ஆம் தேதியிலிருந்து தொகுதி பங்கீடு விட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குவோம்னு. நேற்றைக்கு காங்கிரஸ் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, விரைவில் பேச்சுவார்த்தைக்கான குழுவை டிஎம்கே ஃபார்ம் பண்ணணும்னாங்க. அதை ஒட்டி அவங்க 22 பேச்சுவார்த்தை தொடங்குவோம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிற நிலையில அதிகாரத்தில் பங்கு கிடையாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோ காங்கிரஸுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நிலையில காங்கிரசினுடைய உத்தி தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு பார்க்கணும். எப்படின்னா இவங்க கை ஓங்கணும் அப்படிங்கிறதுக்காக, தொகுதி பரப்ப கை ஓங்கணும், கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் விஜய் அப்பப்போ போய் சந்திக்கிறது, இன்னொரு பக்கம் டிஎம்கேக்கு அழுத்தம் கொடுக்கிற மாதிரி மாணிக் தாக்கூர் ஏதாவது பேசுறது, பதிவிடுறது, அப்படிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ முனை மழிஞ்சு விட்டது. அவங்க விஜய நம்புவதை காட்டிலும் டிஎம்கே நம்புவது சிறப்பானது, ஏதாவது 4 சீட்டு ஜெயிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சோ இதன் மூலமா இப்ப காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் வச்ச டிமாண்ட நோன்னு சொல்லிட்டாருல, இப்ப காங்கிரஸ் என்ன செய்ய போறாங்க? இதுக்கு எடுத்து யாராவது பேச போறாங்களா? மாணிக் தாக்கூர் என்ன செய்ய போகிறார்? ஜோதிமணி என்ன செய்ய போகிறார்? ஏன் ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்குங்கிறத ரொம்ப ஆரம்பத்துல முதல் மாநில மாநாட்டிலேயே விஜய் சொல்லி இருந்தாரு. அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் அங்க போக வேண்டியதானே. இப்ப கேட்டகாரிக்கலா இந்த ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்ட்டு. இப்ப காங்கிரஸ் என்ன செய்ய போய் ஏதாவது ஒரு பேச்சு பேசுவாங்களா பாருங்க? ஒண்ணும் பேச மாட்டாங்க. சோ காங்கிரஸ் தன்னுடைய முயற்சியிலும் தன்னுடைய கோரிக்கையிலும் தோல்வி அடைந்து விட்டது. திரும்ப டிஎம்கே சரணடைந்து விட்டது. அப்படித்தான் இதை புரிஞ்சுட்டு. அதே நேரத்துல கூடுதல் இடங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கிறதா ராஜ்யசபா இடம் வரைக்கும் சொல்றாங்க. வாய்ப்பு இருக்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அவங்க வச்ச டிமாண்ட் அதிகாரத்தில் பங்கு நோன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சீட்டு மட்டும் கேட்டா அள்ளி கொடுத்துருவாங்களா? ரொம்ப கேட்டா டிஎம்கே முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு இருப்பாங்க சார். அதனால டோட்டலா இப்ப காங்கிரஸ் முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது, டிஎம்கே கை ஓங்கி இருக்கிறது, அவ்வளவுதான் சார். நன்றி திரு கோலகல சீனிவாஸ். காங்கிரஸ் 2 கோரிக்கைகளுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்வையில் எடுத்திருக்கீங்க. இப்ப காங்கிரஸ்ல இதுவரை குரல் கொடுத்தவங்க இனி என்ன சொல்லுவாங்க? அவங்க கேட்ட இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றதெல்லாம் நேரடியாகவே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே அரசியல் அரங்கத்துல மேல்மட்ட தலைவர்களோட ராகுல் காந்தி எல்லாம் சந்திச்சு கனிமொழி உள்ளிட்டவங்க சொன்னதாக செய்திகள் வந்த சூழல்ல இப்போது வெளிப்படையாக ஒரு கான்க்ளேவ்ல முதலமைச்சர் இதை பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அண்ணா சொன்ன அந்த செய்தியுடைய வெளிப்பாடுதான். மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி அப்படின்றது அதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்காரு அப்படின்றதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற கோரிக்கையை விசிக வலியுறுத்தியது ஆரம்பத்துல. அதன் பிறகு விசிகாவும் இப்போது அந்த சூழல் இல்லைன்னு சொன்னது. காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இப்போது காங்கிரசுடைய குரலுக்கு முதலமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.